மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். அனைவருக்கும் வணக்கம். 20 வருடங்களுக்கு முன்னர் இதே மைதானத்திலே நாம் ஒவ்வொருவரும் நடந்தும் ஓடியும் துள்ளியும் பாய்ந்தும் குதூகலித்திருக்கின்றோம். அதனை நினைவுபடுத்தும் நோக்கோடு இன்றைய எமது நிகழ்வின் முதல் நிகழ்வாக இந்த கொடியேற்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. 20 வருடத்திற்கு முன்னர் நாம் அனுபவங்கள் குறைந்தவர்களாக இதே மைதானத்திலே சொல்லித் திரிந்தோம். இப்பொழுது ஒவ்வொருவரும்
அனுபவம் மிக்கவர்களாகவும் சிறந்த முகாமையாளர்களாகவும் சிறந்த சமூக சேவையாளர்களாகவும் இந்த கொடியினை கம்பீரமாக வானுயர பறப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவரது மனங்களும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த கொடியானது வானுயர எவ்வாறு கம்பீரமாக பறக்கின்றதோ அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் கம்பீரமாகவும் எமது தொழிலிலே எமக்கு கீழே இருக்கின்றவர்களை கம்பீரமாகவும் அவர்கள் எதிர்காலத்தை கம்பீரமாக ஆக்கும் நோக்கோடு தான் இந்த கொடி ஏற்றுகின்றோம். நான் இந்த ஒரு கொடியின் கீழ் அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எவ்வாறு இருந்தோமோ அதே போன்று ஒரு கொடியின் கீழே அனைவரும் தொடர்ந்தும் எத்தனை வருடம் சென்றாலும் சந்தோஷமாக அதே ஆரோக்கியத்துடன் அதை கம்பீரமாக நாட்டிலே வாழ வேண்டும் என்றுதான் எமது சிந்தனை. கொடி 20 வருடத்துக்கு முன்னைய நினைவுகள் அனைத்தும் ஞாபகப்படுத்துவதன் நோக்கமாக அனைத்து நிகழ்வுகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதன் முதல் கட்டம்தான் இந்த கொடியேற்றம். வெற்றி வெற்றி வெற்றி. අවුරුදු 20කට පස්සේ අද අපේ විද්‍යාපීඨයට ආව. ඉතින් අපේ ජීවිතේ හැරවුම් ලක්ෂයක් තමයි මෙතන. ඉතින් ඇත්තටම හරියම සතුටුයි, කතා කරන්න වචන නැහැ. හරිම සතුටුයි. ඉතින් ඕගනයිස් කරපු අයට ගොඩක් ස්තුතියි මේ වගේ අවස්ථාවක් ලබා දුන්නාට. ඇත්තටම හරිම සතුටුයි. අපි ඉපදුණු තැන මෙතන අපි දෙපයින් හිට ගන්න අවස්ථාව දෙන තැන යාළුවෝ ටික දැකලා බලලා සතුට වෙන අවස්ථාව දෙනවා. ගොඩාක් පිං සතුටුයි. හරිම සතුටුයි. திருவோணமலையிலிருந்து வாரன். 2004 2006ஆம் ஆண்டு இங்கே படித்த நாங்கள் வரைக்குள்ள இப்படி இருந்த இடம் இப்போ சோலையாக மாறி இப்போ எங்களுக்கு சந்தோஷத்தை தருது. நான் 20 வருஷத்துக்கு பிறகு வந்து எல்லோரும் சந்திச்சிருக்கிறோம். இன்னும் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க நண்பர்கள் எல்லாம். வந்த பிறகு எங்கள்கிட்ட இந்த சந்தோஷமான இந்த தருணத்தை நாங்கள் கொண்டாடுறதுக்கு ஆயத்தத்தோடு இருக்கிறோம். உண்மையாக இந்த டோமை பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த பழைய ஞாபகங்கள் ரொம்ப பூரிப்பாக இருக்குது. அதோட வந்து நாங்கள் இந்த டோமில் இருக்க ஓடி திரிஞ்சு சண்டை ஒடிச்சு தண்ணி எல்லாம் எடுத்துப்பட்டு என்ன மஞ்சள் எல்லாம் கரைச்சி இந்த இலையெல்லாம் பிடுங்கி அடித்து ஊற்றுப்பட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுன ஞாபகம் தான் வருது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும். மற்ற நாங்கள் இந்த பக்கமெல்லாம் துப்புராக்கி நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. எங்களோட உள்ளுக்குள்ளே வந்து 2 வருஷம் வாழ்ந்துனாங்க. அந்த சந்தோஷம் உண்மையாக மறக்க இல்லாமல் இருக்குது. அந்த உணர்வுகள்லாம் திரும்ப திரும்ப எங்களுக்கு வருது. இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களோட டோமில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கணுன்ற ஆசையாக இருக்குது. 20 வருஷத்துக்கு பிறகு இந்த நாங்கள் எங்களோட வவுனியா தேசிய கலைஞருடைய பாலும் பருப்பையும் ருசித்து சாப்பிட்றோம். தேசிய உணவு என்னண்டா நாங்கள் இதை வேண்டாம்னு சொல்லி செக் பண்ணினாங்க. அந்த நேரம் எங்களோட தெளிவன் இருக்காங்க. நாங்கள் தூத்துமணி போட்டு என்னன்னா டீ குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பிளேட் வச்சது. அப்போ பிளேட்டை தேவை இல்லை. கல்வியை கல்லூரியால் சிறப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டு எங்களை சாப்பிட்றதுக்கு ஹோல் செட் பண்ணி பிளேட் செட் பண்ணி கப் செட் பண்ணது. அந்த நேரம் பிளேட்டையும் தேடையில் கப் இல்லாமல் பிளேட்டில் ஊற்றி தான் டீ குடித்தவங்க. இப்போ லக்ஸி சொல்லுது இது பிளேட் காணாதான் கடையில் போய் வாங்கிட்டு வரட்டான். இப்போ அவசரத்துக்கு வாங்கலாது. நாங்கள் என்ன செய்கிறோம், பழமையாக சாப்பிட்ட போல் ஒரு பிளேட்டில் 4 பேர் சேர்ந்து சாப்பிட போகிறோம். திருமாலையெல்லாம் குடும்பம் ஒரு பிளேட்டில் சாப்பிட போகுது. அங்கே பாருங்க ரிஷாட்டை எவ்வளோ அழகாக ஒரு பிளேட்டில் பானோட என்ஜாய் பண்ணி, இதுதான் அந்த வாழ்க்கைக்கு தேவையானது. இதுக்காக வேண்டி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணினது. எல்லாரும் தங்களோட கவலைகள் எல்லாத்தையும் விட்டு மிக சந்தோஷமாக சிறிய பாருங்க பானில் ஓட்டை போட்டு சாப்பிட்றான். சயனிதரனை பாருங்க எவ்வளோ சிமாட்டா வலிக்கிட்டு கொண்டு வந்தும் சிமாட்டா விட்டுட்டு என்னத்தில் சாப்பிட்றோம், பானை தான் சாப்பிட்றோம். நாங்கள் பொழிச்ச திருப்பி ஞாபகப்படுத்தணுமென்ற நோக்கோடு தான் பானை வாங்கினாங்களே தவிர
எங்களோட பட்ஜெட்டுக்காக வேண்டி நாங்கள் பானை வாங்கல. ஞாபகம்ன்றது எங்களுக்கு எல்லாம் வரணும். காலமே ஏன் இந்த டோம் எடுத்துனாங்க, நாங்கள் எல்லாரும் பெரிய ஹோட்டலில் தங்கக்கூடிய இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. டோமில் நாங்கள் எப்படி கொளிச்சுக்கு விரைக்க டோமில் இருந்தோமோ, எப்படி குளித்தோமோ, ஒரு சோப்பை எத்தனை பேர் போட்டோமோ மாறி மாறி, அதே மாதிரியான ஞாபகத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி தான் இந்த எல்லா ஞாபகமும் வரணும். அப்போ எல்லா ஞாபகமும் வரைக்க ரிஷாட்டின் வைஃபெல்லாம் வந்து கேட்டால் ரிஷாட்டுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துடுமோண்டு. நாங்கள் சொன்னாங்க அவருக்கு ஒரு பழைய ஞாபகங்களே இல்லை. அவர் பழைய ஞாபகங்களை ஏற்படுத்திடுமன்றதுக்காண்டி சில பிள்ளைகளை வரவேணான்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அதாவது பழைய ஞாபகங்கள் வராது. இந்த செந்தூரனை பாருங்க, செந்தூரனை பாருங்க. ஆனால் இந்த நிகழ்வை மிக சந்தோஷமாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுல நிறைய இடைஞ்சல்கள் இருந்தது. பல இடைஞ்சல்களையும் வெற்றி கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். எல்லாரும் மிக சந்தோஷம். இப்போ ரவி எல்லாம் பான் சாப்பிட்ற இல்லை, ரவியெல்லாம் பீஸாவும் இதுதான் சாப்பிட்றது. ஏன் இன்றைக்கு பான் சாப்பிடுது என்றால் பழைய ஞாபகத்தை வர வைக்கிறதுக்கு. சுஜீவன் இப்போ பானுக்கு சந்தோஷப்படுது. பானையை தொடர்ந்து சாப்பிட்டு சுஜீவன் கொளிச்சில் இருந்த மாதிரியே இருந்திருக்கும். இப்போ சுஜீவனுக்கு எல்லா பக்கமும் உடம்பு கூடி போச்சு. அவன் திருப்பி சுஜீவன் என்ன செய்ய போதுண்டா, பானை சாப்பிட போது இதை நான் சயனிட்ட கொடுக்குறேன். சயனி அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஆனால் பான் மாத்திரம் வேறு லெவல். ஆனால் என்ன சொல்லுவாப்போம், இந்த பருப்பு கரைக்கு ஒரு வாளி தண்ணி ஊற்றி இருக்கணும். ஏன்னா டோமில் இருக்கிற அந்த ஃபீலிங் அப்போ தான் வரும். ஏன்னா நாங்கள்லாம் பருப்பை தேடி தின்னுனாங்க. யாருக்கு எடுக்க போகிறீங்க? ஆனால் செமையாக இருக்குது கொளிச்சு ஃபீலிங்கோட. ஆமாம், ஷாஜகான் உப்புமா ஒளிக்கிற கிடந்து எடுத்துருந்தவன். ஆனால் இப்போ எங்களோட ஃபுட் கமிட்டியில் உப்புமா பிரச்சனை வந்தது, சரிதானே? உப்புமா பிரச்சனை வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு நண்பர்கள் ரீதியாக மோதிக்கொண்டோம். அந்த நேரத்தில் ஃபுட் கமிட்டியாக இருந்தவர் வந்து சாயார். அவர் யாருக்கு அடிவிழுது தெரியாமல் அந்த பள்ளி அவர் ஒரு ஃபுட் கமிட்டி ஒரு அடிவிழாச்சு பள்ளிவாசலுக்கு பின்னால் ஒழிச்சிருந்தவர். அதை பிறகுதான் காலம் கடந்து தான் எங்களுக்கு சொல்லியிருந்தார். சரி முந்தி நாங்கள் பானும் பருப்புக்கும் எங்களுக்குள்ள சண்டை வராது. என்னென்னா டெய்லி சாப்பிட்ற சாப்பாடுறபடியாக நாங்கள் சாப்பிட்றதில்ல. ஆனால் இதே கோழியண்டா நாங்கள் எங்களை டைனிங் ஹால் திறக்கிறதுக்கு அரை மணி காலத்துக்கு முதலுக்கே வந்து லைனில் நிற்போம். ஏனெண்டா கிழமைக்கு ஒருக்கா சனிக்கிழமையில் தான் விசேஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை. ஆனால் இந்த முந்தி விருப்பம் இல்லாத நாங்கள் இன்றைக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்றோம். என்னென்னா 20 வருஷத்துக்கு பிறகு அதே நண்பர்கள் அதே டைனிங் ஹாலில் இது சாப்பிட்றபடியாக அந்த சந்தோஷத்தில் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த டைனிங் ஹால்ண்டா ஞாபகம் பாடுறது தயாளன் தான். தயாளன் வந்து முன்னுக்கு நிற்பான். ஆளை இப்போ காணையில் பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த பானையும் பருப்பையும் அந்த பழைய 20 வருஷத்துக்கு பிறகு அந்த நினைவுகளை மீட்டுற ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சது. அதில் மிக கஷ்டப்பட்டு ஈடுபட்ட நண்பர்களுக்கும் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் நன்றிகள். ஆகவே இந்த இப்படியான சந்தர்ப்பங்கள் இனிமேல் ஏற்படும் போது அதை தவற விடாமல் மற்றவர்களும் அதில் இணைந்து அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும் என்று நான் இதை கேட்டுக்கொள்வேன். கொலேஜில் இருக்கக்குள்ள நாங்கள் ஃபுட் கமிட்டியில் டெலிஃபேனும் நானும் தான் இருந்தேன். மற்ற கமிட்டி எல்லாரும் இருந்தாங்க தான். நாங்கள் உப்புமா போட்டோம். அந்த உப்புமா பிரச்சனையாகி அடிவாடி நடக்குது. நாங்கள் பின்னுக்கால ஓடினோம். திலீபன் பின்னுக்கு நிற்கிறான். அடி வாங்குறான்னு நினச்சி நான் பார்த்தேன். பின்னுக்கால ஓடுவோம்னு எவன் அடிக்கிறான்னு ஒன்றும் வழங்குது இல்லை. சண்டை நடக்குது. நான் உள்ளுக்கு நின்று பார்த்தேன். இது சரி வராண்டு பின்னால் கேட்டால் ஓடி போய் இந்த பத்த காட்டுக்குள்ள உடையனும் விளங்கையில் எனக்கு ஒன்றும் விளங்கையில் ஞாபகமே. ஆனால் அதே இப்போ இருந்திருந்தா இன்னும் ஈஸியாக ஓடி இருக்கலாம். பக்கத்துலாம் பெரிய காடு. அதிரிநெல் எப்படி சுரந்துச்சோ தெரியாது. பயம் எடுத்துச்சு ஓடி போய் 1.5 மணித்தியாலும் பத்த காட்டுக்குள்ளாங்கிறது 3 முறை தொடர்ச்சியாக இருந்தோம். திரும்ப பள்ளியில் போய் 1 மணித்தியாலும் பார்த்தேன். சத்தம் எல்லாம் குறைஞ்சிட்டு மெதுவாக வந்தா நக்கல் அடிக்கிறாங்க. இடியப்பம் போட்டோம், அன்னாசி போட்டோம். எங்கட ஃபுட் கமிட்டி தான் உண்மையாக உப்புமா போட்டு கொளிச்சே அடுத்த பக்கம் பிரட்டி விட்டது. இந்த இது அனுபவம் எல்லாம் மறக்கலாது. என் பேர் ரமேஷ். நான் பிங்கோலேருந்து வரேன். என் ஒய்ஃபோட பேர் வந்து ரோஸ்மேரி. கிறிஸ்டியானிட்டி கோர்ஸ் செய்தவ. அவள் ஆரம்பத்தில் வந்த நேரம் ஒரு விதமாக இருந்தால் இப்போ வேறு விதத்தில் இருக்கிறா. நான் அநேக தரம் இங்கே காலேஜை விசிட் பண்ணியிருக்கிறேன். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ரோஸ்மேரியை பார்க்க வர நேரத்தில் பிள்ளைகளெல்லாம் பார்த்துருக்குறேன்.
ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதும் சரியான வித்தியாசம் மாற்றங்களாக இருக்குது. யாரையுமே அடையாளம் காண இல்லாமல் இருக்குது. கொலிஜே அடையாளம் காண இல்லாமல் இருக்குது. நாம் வரைக்குள்ளே ஏதோ ஃபுல்லாக ஓப்பனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னடாண்டா எல்லாம் மரங்களும் செடிகளும் எல்லாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு ஆக்களை மதிக்கலாம் என்ன மதித்து வந்து கதைக்கிறாங்க. உண்மையாக சரியான சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஆரம்பத்தில் தனித்தனியாக வந்தாங்க, இப்போ குடும்பமாக பிள்ளைகள் கணவன் அப்படி என்று எல்லாம் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே சரியான சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு தாம் பணியில் சிறப்பாக ஆட்சி பெறும் நம் ஆசான்கள், சக நண்பர்கள், ஓய்வு நிலை கல்வியலாளர்கள் அனைவரையும் சிறப்பாக ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் இன்று நடைபெற இருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் இறைவன் ஆசிரால் நிறைந்திட தொடரும் திருப்பலியில் குருவுடன் இணைந்து சபிப்போம். இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனிமையான வேளையில இறை சன்னிதானத்தில் நண்பர்களாக கல்லூரியிலே கல்வி கற்ற தோழர்களாக மீண்டும் ஒரு முறை கல்லூரி தாயை தரிசிப்பதற்காக வந்து கடந்த 20 வருடங்களாக அவர் செய்த நன்மைகளுக்காக ஒரு நன்மை கூட ஒன்றாக அந்த கலாய்கரையில் இணைய வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய இனிய நாமத்திலே அன்போடு வரவேற்கின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, இன்று அலியாம் திருச்சபையாளர்கள் திருக்குடும்ப திருவிழாவை மகிழ்வோடு மேற்கொள்கிறார். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய அருள் துணையோடு எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வழிநடத்தப்படவும் ஆண்டவர் தாமே எங்களுடைய குடும்பத்தின் தலைவராக இருந்து எங்களை ஆட்சி செய்யவும் வேண்டும் என்று மன்றாடுவதோடு நாங்களும் எங்களுடைய பணி வாழ்வில் ஆண்டவருக்கு உரியவர்களாக ஆண்டவருடைய அருள் துணையோடும் ஆசீர்வாதத்தோடும் எங்களுடைய வாழ்வை கொண்டு செல்ல அவரே தூயாவியினுடைய அருள் பொழிவால் எங்களை நிரப்ப வேண்டும் என்றும் மன்றாடிக் கொள்வோம். அத்தோடு இன்றைய நாளில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி இந்த பணியை ஒப்புக் கொடுப்போம். இடம் வருவதற்காக முதலாவதாக மங்கள விளக்கேற்ற நிகழ்வு இருக்கிறது. முதலாவது சுடருக்கு ஒளியூட்டி இந்த நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்குமாறு இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அன்புக்கும் மதிப்புக்கும் உடைய திருமதி யோகராஜா அம்மையார் அவர்களை முதலாவது சுடரை இந்த நிகழ்விற்கு ஒளியூட்டி தருமாறு அன்புரிமையோடு கொண்டிருக்கின்றோம். योगराजा महात्मे न्यासावेदी अपेक्षे सभा संघात्मया அடுத்த சுடருக்கு ஒளியூட்டுவதற்காக மறுநாள் விரிவுரையாளர் மதிப்பாளர் திரு சுந்தரசாரன் ஐயா அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். மீராக போர்கள் வாழ்ந்த சந்தவா சூழ்நிலை அடுத்த சுடருக்கு ஒளியூட்டுவதற்காக முன்னாள் வருகை விரிவுரையாளரும் தற்போதைய கோட்டக்கலை பணிப்பாளருமாகிய அன்புக்கு மதிப்புக்குரிய NS செல்வரத்னம் சார் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம்.
இந்த நிகழ்வினை மிக நீண்ட வருடங்களுக்கு பின்னர் நாம் அனைவரும் ஒன்று கூடுவதற்கு ஏற்பாடு செய்த இறை சக்திக்கு முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு அடுத்து எம்மையெல்லாம் இந்த உலகம் போற்றுகின்ற ஆசான்களாக வளர்த்த எம்மை கற்பித்து நல்ல அறிவுரைகள் கூறி வளர்த்த நம்முடைய விரிவுரையாளர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் இந்நேர வணக்கத்தினை கூறிக்கொள்கின்றேன். திடீரென இந்த ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது இவ்வாறு முதலாவதாக நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் சந்தோஷம். அனுபவ பகிர்வு என்று சொல்லும்போது நிறைய இருக்கின்றது. ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, நிறைய அனுபவங்களை பெற்ற காலமாக நம்முடைய காலம் அமைந்தது. நம்முடைய வாழ்நாட்களிலே பொற்காலம் என்பது நாம் இங்கே கற்ற அந்த 2 வருடங்கள் இன்டென்ஸ் 2 வருடங்களும் நமக்கு பல அனுபவங்களை பெற்றுத்தந்தது. ஒரு வருடம் நாம் ஆசிரியர் பயிற்சியில் ஈடுபடும் போது அது வேறு விதமான அனுபவங்களை நமக்கு பெற்றுத்தந்தது. நாம் பயணம் செய்யும்போது, இங்கே நண்பர்கள் உணவருந்தும் போது, இரவு வேளைகளில் பலதரப்பட்ட அனுபவங்கள். அதிலே ஒரு சில அனுபவங்களை நான் உங்களோடு கூறி மகிழ விரும்புகின்றேன். இங்கே வருகை தந்தபோது முதலாக நாங்கள் இங்கே படிப்பதற்காக வருகை தந்தபோது எங்களுடைய சீனியர் எங்களை நான் ஒரு இந்து சமய பாட ஆசிரியர் புக்க கோஸ் என்று சொல்லிவிட்டேன். புக்க பொங்குறதுக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்போ எம்மையெல்லாம் அழைத்து சென்று ஒரு ரூமிலே வைத்து பொங்கல் புக்கி எப்படி பொங்குறது பொங்கி காட்ட சொல்லி கேட்டார்கள். அன்றைய நாள் நமக்கு அழுகை கூட வந்தது. இது என்னடா கொடுமை, நாம் மாட்டிக்கொண்டு விட்டோமோ. இப்போ இவ்வாறாக சீனியர்கள் எம்மை பகடி வதைக்கு ஆளாக்கினார்கள். அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். அடுத்து இங்கே ஆலய நிகழ்வுகளில் சிவராத்திரியின் போது, நவராத்திரியின் போது பல நிகழ்வுகள் நடைபெற்ற போது நாம் மேடையேற்று நடிக்கும்போது, இரவு வேளைகளில் இங்கே வந்து பயிற்சி பெறும்போது பல பகடிகளை சொல்லி ஒருவரை ஒருவர் நக்கல் அடித்து நாம் இன்புற்று மகிழ்ந்த காலம் அது பொற்காலம். மற்றும் உணவருந்த செல்லும்போது அங்கே வல்லாரை சம்பல் இருக்கும். வல்லாரை மூளைக்கு நல்லது. ஆனால் நாம் எல்லோரும் அங்கே சாப்பாடு கொட்டும்போது வல்லாரை மட்டும் குறிப்பாக நிறைய கொட்டி கிடக்கும். நாம் ஒருவரும் சாப்பிடுவதில்லை. ஆனால் தற்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லாரையை ஊட்டி ஊட்டி கொடுக்கிறோம். பாடும் சம்பளம், பாடும் பருப்பு கறியும் ஒரு டேசருக்கா ஒரு 1/4 கிலோ பருப்பு நிறைய தண்ணி நிற்கும், நீந்தித்தான் பருப்பு எடுக்க வேணும். இப்போ இது எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நானெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா 70 கிலோ, நான் போகும்போது 60 கிலோ பாடும் பருப்பும் சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து என்னுடைய ஊருக்கு போய் திரும்பவும் 80 கிலோ ஆக மாறியுள்ளேன். இப்போ இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. யோகநாதன் சார் எல்லாம் சொல்லுவார், இதுகள் ஒரு தின்ன வந்த கூட்டம், திண்டு காலத்தை கழிக்கிறதுக்கு வந்திருக்கின்ற கூட்டம். ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை யோகநாதன் சார் எங்களோட அங்காள் கேண்டீன் பக்கம் வந்தார். அப்போது நான் நடந்து டோமுக்கு போய்கொண்டு இருக்கும்போது 2 காதலர்கள் அதிலே கதைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ சார் வார்த்தை கண்டுட்டு ஓடிட்டினம் 2 பேரும். இப்போ நான் நடந்து போனதான் ஜோனான் சார் கண்டவர். கண்டு என்னத்தான் கூப்பிட்டார், இதில் போகிற ஆளை கூப்பிடு ஓடி வர
சொல்லுவோம் தான் கதைச்சிட்டு போகிறான்னு சொல்லி. இப்போ இதை என்னடா திருப்பி பார்த்தா ஏன் சார் கூப்பிட்றாரேன்னு பார்த்தா அது தான் தெரியும். உண்மையாகவே கதைச்சால் என்ன எனக்கு என்ன கூப்பிட்டு பேசும்போது அந்த டோமில் நின்று பார்த்து கொண்டு நின்றார். ஆனாலும் காட்டி கொடுக்கவில்லை. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இன்று கூட என்னால் அதை மறக்க முடியவில்லை. டோமில் குளிக்கும் போது 12 மணிக்கு ஒரு மணி தண்ணி இருக்காது என்று 12 மணிக்கு எழும்பி குளிக்கிறாது. குளித்து ஃபிட்னஸுக்கு அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு படுத்து திருப்பி நித்திர கொள்றாது. தண்ணி இல்லாத நேரங்களில் நாம் இந்த இன்னல்களை பல சந்தோஷமாக அனுபவித்த காலம். ஆகவே இன்னும் நிறைய பேர் இந்த அனுபவ பகிர்வுகளை சொல்ல வேண்டும் என்பதால் நான் நிறைய நேரம் எடுக்கவில்லை. இவ்வாறு இந்த நம்முடைய 43 வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 3 வருடம் என்பது எம்மையெல்லாம் சந்தோஷமாக வைத்திருந்து இந்த போனுகள் எல்லாம் இல்லாமல் நாம் எல்லாம் ஜாலியாக இருந்த ஒரு பொற்காலமாக அமைகின்றது. அதனால் இந்த இடத்தினை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சில அனுபவ பகிர்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே சகோதரி அஜந்தா அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றேன். උදෑසනක් කියලා ප්‍රාර්ථනා කරනවා. තව විනාඩි 5ක් තියෙනවා දහවල් වෙන්න. ඉතින් පැමිණි සිටි කතිකාචාර්යතුමන්ලාගෙන්ද වසර 3ක් විතර අපි එකට අධ්‍යයනය කර අපේ සහෝදර සහෝදරියන්ගෙන්ද සියලු දෙනාගේම අවසරයි. ඉතින් වසර 20කට ආසන්න කාලයක් තුලදී අපේ මතකය නැවත අලුත් කරගන්නේ මතකාවර්ජනයක් කරන්න තේ අවස්ථාවක් ලැබුණා. ඉතින් මුලින්ම මේ අවස්ථාව අපිට ලැබලා දුන්න මේ වැඩසටහන සංවිධානය කරපු ඒ සංවිධායක මණ්ඩලයට මුලින්ම මගේ ස්තුතිය පුද කරනවා. ඉතින් ඇත්තටම අවුරුදු 20කට එහා ගියා මෙතනට අද ආපු වෙලාවේදී ඇත්තටම ගොඩාක්ම සතුටුයි. අපි අවුරුදු 20කින් තරුණ වුණා කියලා හිතෙනවා දැන්. අපි අවුරුදු 20ක් පරිණත ගුරුවරු දැන්. ඉතින් 20ක් ආපස්සට ගියා කියලා දැනුණා මට මෙතනට ආපු වෙලාවේ. ඇත්තටම අපි අවුරුදු 20කට එහා මෙතනට ආපු දවසේ අපිට හිතුනේ ආපස්සට යන්න ඒ තරම් අපිට මේ දැනුණ හැඟීම. හැබැයි ඒ වසර 3 අවසන් වෙලා යන දවසේ යන්න බෑ හිතුණ දවසක් තමයි ඇත්තටම අඬලා ගිය දවසක් අපි එදා. ඉතින් අපි අද මේ සමාජයේ මේ විදිහට ඉන්නේ අපිට මෙතන තෝතැන්නක් වුණ නිසා. ඉතින් ඇත්තටම අපේ ජීවිතේ හැරවුම් ලක්ෂයක් වුණ මෙතන අපිට පිම්බිමක්. ඒ වගේම මේ අද වෙනකොට අපිත් එක්ක ඉගෙන ගත්ත අපේ ශාස්ත්‍රයේ අය ගුරු වෘත්තියෙන් එහාට ගිහිල්ලා විදුහල්පති අධ්‍යාපන පරිපාලන සේවයේ අධ්‍යාපන ශාස්ත්‍රයේ ඉහළ තැන්වල ඉන්නවා. ඉතින් ඒ අවස්ථාව ලැබලා දුන්නේ අපිට මෙතන. ඉතින් ඒ වගේම අපි පළමු වසරේදී මෙතනට ආවට පස්සේ අපිට ඇත්තටම දුක හිතුණු තැන් තිබුණා. මේ අපිට ඉතින් ඇත්තම මේ අපේ අය මෙතනට හුරු කරන්න අපිට චූටි දඬුවම් ටිකක් දුන්නා. හැබැයි එදා අපිට ඒක නීරස විදිහට දැනුණට අද ඒක මතක් කර අපි සතුටු වෙනවා. අපිට මතක තනක් වෙලා තියෙනවා. ඒතර බොහෝ අවස්ථාවල අපේ ජීවිතේ සමහර තැන්වලදී අපි උදාහරණයට ගන්න මෙතනදී ලබාගත් අත්දැකීම්. ඒ වගේ මෙතන ගත කරපු මේ දේවල් අපිට අත්දකින්න ලැබුණු දේවල් තමයි අපි මේ ජීවිතේදී අපි මතක් කරන්නේ. අවුරුදු 20ක් ගත වුණත් අපිට ඒ දේවල් මතකයි තාම. ඉතින් අපේ දිනචර්යාවක් අනුව තමයි අපි වැඩ කරේ. උදේම නැගිටින්න ඕනි. නැගිටලා අපි ඩයිනින් යනවා. අපිට ඉතින් බැනුම් අහගත්තම වැඩේ තමයි අපි ග්‍රවුන්ඩ් එකට ගිහිල්ලා දුවස් යන එක. අපි ඇත්තට මේක කට් කරන්න තමයි ගොඩක් වෙලාවට බැලුවේ. ඉතින් ඇත්තට මේවා දැන් මතක් වුණාම හරිම සතුටුයි කියලා හිතෙනවා. ඒ වගේම මේ ඊට පස්සේ මෙතන විවිධ වැඩසටහන් තිබ්බා.
ඒ විවිධ වැඩසටහන්වලදී අපිට අත්දැකීම් ලැබුණා. ඒ අත්දැකීම් තමයි අපි අද ගුරු ජීවිතේ ඉදිරියට කරගෙන යන ඒ කටයුතු වලදී අපි උදව් කරගන්නේ කටයුතු මේ ඒ අත්දැකීම් තමයි. ඉතින් අපිට මේ දවස ලබා දීම ගැන මම නැවත වරක් ස්තුති කරනවා. ඉතින් රටේ පවතින ආපදා තත්ත්වයක් නිසා අපේ ගොඩාක් අයට අද එන්න බැරි වුණා. ඉතින් එයාලට විවිධ හේතු කාරණා තිබුණා එන්න බැරි වෙන්න. ඉතින් අපි ටික දෙනෙක් අපි මෙතන නියෝජනය කරාද. ඉතින් ඒ අවුරුදු 20ක් තුල ලබාගත් මතක අත්දැකීම් අද ආවර්ජනය කරනවා. ඉතින් නැවත වරක් මේක සංවිධානය කළ සියලු දෙනාටම ස්තුති කරමි. මගේ මේ වචන සුවල්ප අවසන් කරනවා. අසා සිටි ඔබ සැමට ස්තුතියි.